இப்போ வீட்டுக்குள்ள நுழையவே முடியல. அப்போ எல்லாவற்றுக்கும் தேவை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் படிக்கிற படிப்பை விட ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, ஞானமாய் வாழக்கூடிய ஒரு கிருபை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் சில சில இடங்களில் போய் பாருங்கள். நீங்கள் இப்போ நிறைய பெரிய மாலெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாலில் வந்து ஒரு பக்கத்தில் நல்ல பொருட்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரூ வேல்யூ மாதிரி, அப்படின்னா வந்து ஒரு செகண்ட்ஸ் பொருள் மாதிரி. அந்த பொருள் நல்ல பொருள் தான், ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கார்னரில் உடஞ்சிருக்கும். ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னா அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் நேர்த்தியாய் ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்க்ராட்சோடு இருக்கிறத 50% ஆஃபர். அது வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இந்த பொருளை இந்த விலைக்கு விற்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு, அதுக்குன்னு ஒரு ஷோ பண்ணி, அதுக்குன்னு ஒரு ஆஃபர் போட்டு அந்த இடத்த ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஆடி மாதம்னு ஒன்று வருது, அதை பயன்படுத்தி எத்தனையோ பேர் ஸ்டாக்கு கிளியரன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸில் சில மனிதர்களுக்கு இருக்கிற ஞானத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வளர்ந்துட்டே போகிறாங்க. நான் நம்புகிறேன் அவர்களுக்கு இருக்கிறது வெறும் ஞானம் மட்டும்தான், ஆனால் நமக்கு தேவனும் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் ஒவ்வொருத்தரும்